சார்ஜாவில் வசிக்கும் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. பெண்களின் தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சார்ஜாவின் கிழக்கு பகுதியில் ஒரு பிரத்யேக கடற்கரை பூங்கா இந்த வார இறுதியில் திறக்கப்பட இருக்கு. திப்பா அல் கிசின் பகுதியில் சுமார் 6350 சதுர மீட்டர் பரப்பளவில் இந்த பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. பெண்களின் தனியுரிமையை பாதுகாக்க கடற்கரை முழுவதும் 3 மீட்டர் உயர வேலி அமைக்கப்பட்டிருக்கு. 200 மீட்டர் நீளமுள்ள பாறை அலை தடுப்பு சுவர் மூலம் வெளியாட்கள் பார்ப்பது தடுக்கப்பட்டிருக்கு. பெண்கள் பொழுதுபோக்கு, உடற்பயிற்சி, சமூக கூடல்களுக்கு ஒரே இடத்தில் அனைத்து வசதிகளையும் பெறும் வகையில் இது அமைக்கப்பட்டிருக்கு. ஜிம், விளையாட்டரங்கம், உணவகம், பிரார்த்தனை அறை, மருத்துவமனை, குழந்தைகளுக்கான நிழலான விளையாட்டு பகுதி, கடற்கரையோரம் நடைபயிற்சி செய்ய ரப்பர் பூசப்பட்ட பிரத்யேக பாதை, கடலில் குளிக்கும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய லைஃப் கார்ட் டவர்ஸ், பிரத்யேக நீச்சல் பகுதிகள் இருக்கு. சார்ஜா ஆட்சியாளர் ஷேக் டாக்டர் சுல்தான் பின் முகமது அல் காசிமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்களுக்காக 3 பிரத்யேக கடற்கரைகள் கட்ட பிளான் பண்ணியிருக்கோம். அதன் ஒரு பகுதியாக தற்போது திப்பா அல் கிஸ்னில் திறக்கப்பட்டுள்ளது. இது போன்ற வசதிகள் கூடிய விரைவில் கல்பா மற்றும் கோர்ஃபக்கான் பகுதிகளையும் அமைக்கப்பட உள்ளன. இந்த வார இறுதி அல்லது அடுத்த வார தொடக்கத்தில் இந்த பூங்கா பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வரும். மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.